அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பட்டியாலா பேண்ட்டுடைய கட்டிங்கை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாட்டம் மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். இது பட்டி வச்சு திருப்புறதுனால இதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். உயரம் 39. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 39 இன்ச்சு உயரம், சீட்டினுடைய அளவு, சீட் அளவு 43. 43 3ஆல பிரிக்கும் போது நமக்கு 14.25 வருது. 14.3 பிளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணோம்னா இப்போ 15.3. சரியா? அப்ப 15.3 2ஆ பிரிக்கும் போது நமக்கு 7.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். அப்ப 7.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அப்படின்னா 39 மைனஸ் 7.5 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா அப்போ 31.5 இன்ச்சு நம்ம ஹைட் எடுக்கணும். 31 பிளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது நமக்கு ஃபோர்க் லைனுடைய ஹைட்டு. பட்டியாலா பேண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாத்து எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நம்ம அப்படியே போட்டுக்கோம். 4ஆ தான் மடிச்சு போட்டுக்கிறோம். இது மாதிரி 4ஆ மடிச்சு போட்டுக்கிறோம். மடிச்சு போட்டோம் நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது அவ்வளவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ஏற்கனவே நம்ம 15.25 2ஆ பிரிச்சோம் இல்லைங்களா? அதுல பாதி 7.5 ஒரு பாயிண்ட். அந்த 7.5 ஒரு பாயிண்ட்டை ஃபோர்க்கினுடைய ஹைட்டு பிளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறோம். அப்போ 8 இன்ச். இந்த 8 இன்ச்சு ஃபோர்க்குடைய ஹைட்டு. இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் 14 இன்ச்சு, அதுல பாதி 7 பிளஸ் 2 இன்ச்சு ஸ்டாண்டர்டா நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ கடைசியில நம்ம கிளாத் எவ்வளவு இருக்குதோ அவ்வளோ வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு ஸ்டாண்டர்டா 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஃபோர்க் ரவுண்டுக்காக சிம்பிளா ஒரு கட்டிங் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி எளிமையா எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஃபோர்க் ரவுண்டு இந்த மாதிரி அப்டேட். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இது ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டோம். ஸோ முதல்ல இந்த ஸ்ட்ரைட் லைனு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம், ஒரு அடையாளத்துக்காக தான். இப்போ இதனுடைய ஹைட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். மற்ற பேண்ட் கட்டிங் டிஃப்ரெண்டா இருக்கும், இந்த பேண்ட் கட்டிங் டிஃப்ரெண்டா இருக்கும். மொத்தம் 28.5 இன்ச்சு இருக்கு. ஸோ இந்த 28 3ஆ பிரிச்சுக்கணும். 28.5 டிவைடட் பை 3 9.5 இன்ச்சு வரும். ஸோ 9.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங். அதே போல இந்த சைடும் 9.5 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 3/4 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம இந்த ஷேப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து
நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இந்த ஷேப் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி பெண்ட் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, இந்த பெண்ட் ஸ்கேல்ல அழகா வந்து இந்த ஷேப் நம்ம இதுல வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை அப்படியே ஷேப் கொடுத்துக்கலாம். லைட்டா அந்த ஷேப் வர்ற மாதிரி, தொடையில வந்து உரையாத மாதிரி நமக்கு இந்த ஷேப் கொடுத்துக்கலாம். அப்ப நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இவ்வளவுதான். ஒருவேளை இதுல வந்து எக்ஸஸா பிளேட்ஸ் வேணும், பாட்டம்ல எனக்கு பிளேட்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க எக்ஸஸ் பண்ணி நம்ம அதில் எடுத்துக்கலாம். பட் இதுல வந்து மேலே மட்டும்தான் பிளேட்டு, கீழே எதுவும் பிளேட் கிடையாது. அதனால நம்ம இதோட கட் பண்ண போறோம். பொதுவாக பேண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளாத்து தான் வரும். இப்போ நாம 14 இன்ச்சுக்கு மட்டும்தான் மார்க் பண்ணிருக்கோம். 7 இன்ச்சு இருக்கு. அப்ப ஸ்டிச்சிங் வந்து அந்த 2 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து கட் பண்ற மாதிரி எடுத்துக்கணும். இருக்கிறதுல ரொம்ப எளிமையான ஒரு கட்டிங்கன்னா பட்டேலா பேண்ட் தான். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது எந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கிறோமோ அதே மாதிரி எடுத்துட்டு போயிடும். ஸ்டிச்சிங் சேர்த்து எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தா போதும். ஸோ நம்ம யோக் பட்டி எடுக்கணும் அப்படின்னா இதுல தான் எடுக்கணும். கிளாத் கம்மியா இருக்கு, அப்ப இன்னொரு பீஸ் இருக்கு நமக்கு மேல, அந்த பீஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ பட்டேலா பேண்ட் ஷேப் இப்படிதான் இருக்கும். அடுத்தது வந்து யோக் பட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அகலத்துல நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம். கரெக்டா நமக்கு, அதாவது சீட்டு டிவைடட் பை 4. ஸோ இந்த கணக்கு எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சீட்டு வந்து 43, 4 பிரிச்சோம்னா 10.75 பிளஸ் 3 இன்ச்சு, அப்போ 13.75 நமக்கு இருந்தா போதும். அதாவது இடுப்புடைய அளவு. ஸோ இந்த பேண்ட்டுக்கு வந்து நம்ம இடுப்பு அளவு எடுக்கிறது இல்லை. ஸோ இடுப்பு அளவு இல்லாததுனால இதுக்கு தேவையும் இல்லை. உயரம், பாட்டம், சீட் அளவு, இந்த 3 அளவு வச்சுதான் நம்ம இந்த பேண்ட்டை கட் பண்றோம். ஸோ இப்படி 4 மடிச்சு போட்டுக்கலாம். நமக்கு 10.75 இன்ச்சு இருந்தா போதும். ஆனா நமக்கு கிட்டத்தட்ட 14.75 இருக்கு. இங்க பார்க்கும்போது 13.75 இருக்கு. ஸோ இப்போ இந்த கிளாத் வந்து நமக்கு முன்னும் பின்ன இருக்கிறதுனால இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறோம். எக்ஸஸா தான் இருக்கு, அதனால எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. மேல வந்து 2 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்காக இது வந்து நாடா பட்டிக்கு.
மீதி வந்து நம்ம அந்த பீஸ்ல 8 இன்ச்சு வச்சோம், இதுல 1/2 இன்ச்சு அதிகமா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம். ஸோ 8.5 இன்ச்சு இருக்கு, 8.5 இன்ச்சு நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம். ஸோ இவ்வளவுதான். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மடிப்புல இருக்கு, மடிப்புல இருக்கிறத ஸோ இவ்வளவுதான். பட்டியாலா பேண்ட் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல யோக் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 பீஸ் இருக்கும். 4 பீஸையும் 2 பீஸா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ண பீஸை சிங்கிள் பீஸா பண்ணலாம். இந்த பக்கம் வந்து நாடாவுக்காக ஓப்பன் விடணும், அதுக்காக மடிச்சு அடிச்சுக்கணும். டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து நாடாக்காக நம்ம 2 இன்ச் கேப் விட்டுருப்போம். ஒரு சின்னதா இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு டைல் போட்டுக்கோங்க. பிசுறெல்லாம் உள்ள போற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாடாக்காக 2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். இது கேப் விட்டு நாடா போற அளவுக்கு கேப் விட்டு ரஃப் அடிச்சு அதே அளவுக்கு மடிச்சடிங்க.
கரெக்டா ஒரு வச்சுக்கணும். ஒரே ஈவனா வச்சு அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டையும் இப்படி வச்சுட்டு கொஞ்சமா ஓப்பன் விட்டுட்டு ரஃப் அடிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ யோக் பட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேண்ட் பீஸ். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யோக் பட்டியும் பேண்ட் பீஸும் ஜாயின் பண்ணலாம். இதோட சென்டர் பீஸும் இதோட சென்டர் பீஸும் மேல் பக்கம் வச்சு இதில் பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த ஜாயினையும் நாடா போடுற இடத்தையும் பின் பண்ணிக்கோங்க. ½ இன்ச் கிடைக்கணும். நம்ம சென்டர் பாயிண்ட்டும் பின் பண்ணிட்டோம். இப்ப இருக்கிற எல்லா பீஸையும் ஃபிளீட்டா அங்கங்க ஃபிளீட்டா பிடிச்சிட்டு வரணும். யோக் பட்டி பீஸை கீழே வைங்க. பேண்ட் பீஸை மேலே வச்சு நம்ம ஃபிளீட் வந்து ஆப்போசிட்டாவும் பிடிக்கலாம், ஒரே சைட்லயும் பிடிக்கணும். ஒரு ஃபிளீட் 3/4 இன்ச் அளவுக்கு ஒரே ஈவனா பிடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும்.
ஒரு பாதி பிடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பாதியும் அதே மாதிரி ஒரே ஈவனா ஒன் சைடே பிடிக்கணும். நம்ம வைக்கிற ஃபிளீட்ஸ் வைக்கிற டிஸ்டன்ஸும் ஒரே ஈவனா இருக்கணும், ஃபிளீட்ஸும் ஒரே ஈவனா இருக்கணும். அடுத்துதான் வந்து கீழே பாட்டம்க்கு பட்டி பீஸ் கொடுத்து திருப்ப போறோம். அதுக்காக கேன்வாஸ் கட் பண்ணி அயரின் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஒரு சைடு மடிச்சு அடிச்சிடலாம், இன்னொரு சைடு வந்து உள்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் திருப்பி அடிக்க போறோம். ஓகேங்க சார், இந்த இடத்துல இப்ப கேன்வாஸ் ஓரம் அடிக்காம ஒரே ஒரு நூல் அளவு கேப் விட்டு அடிக்க போறோம். அப்படியே இப்படி திருப்பி மேல ஒரு தையல் அடிக்கணும். இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா தையல் எல்லாம் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நெக்குக்கும் இன்னொரு பாட்டமும் ரெடி பண்ணிக்கோங்க.
அடுத்ததான் வந்து சைட் ஜாயினிங் வந்து ஒரு 1/2 இன்ச் அடிச்சா போதும். அவ்வளவுதான். பட்டியாலா பேண்ட் ரெடி. தேங்க்யூ.